ஹாய் எவ்ரிஒன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ரீயூனியன் பாசிபிளா அப்படின்னு பார்க்கலாம். ரீகன்சிலேஷன் பாசிபிளா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, யாருக்காவது பர்சனல் ரீடிங், ஹீலிங், டேரோ கிளாஸ் கற்றுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங். ஸோ எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகாது. உங்கள் லைஃபோட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது பர்சனல் ரீடிங் அப்படி வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பர் பார்த்துக்கோங்க. இது வந்து ஜென்ரல் ரீடிங். ஸோ எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்காது. ரெசனேட் ஆகுறவங்க மட்டும் பாசிட்டிவ் வேலை எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ரீயூனியன் பாசிபிள் ஆர் நாட். ஓகே, யூனிவர்ஸ் கூட சரண்டர் ஆகிக்குவோங்க. The Fool, the Sun, the Magician, okay, Knight of Pentacles, the Moon, King of Swords, okay, Queen of Cups, okay, 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 okay. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன தெரியுதுன்னா, ரீயூனியன் பாசிபிளாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ஒரு சோல் கனெக்ஷன் இருக்குது. சரியா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் வந்து மேபி சீட் பண்ணியிருக்கலாம் அவங்கள. சரியா? அவர் ஒரு ப்ளே பாய். ஓகே, ஸோ சீட் பண்ணியிருக்கலாம். ஆனால் வெளியே சிரித்து உங்களை நல்லா ஏமாற்றிருக்கலாம். இது வந்து ஒரு சோல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப்பில் இவர் வந்து என்ன பேசுவார், என்ன ஃபீல் பண்ணுறாரு, உங்களுக்கு அவர் என்ன சொல்ல வராருங்கிறது உங்களுக்கு அவர் சொல்லாமலே புரியும். ஏன்னா இது ஒரு சோல் கனெக்ஷன். இவர் இந்த டைமில் இந்த சிச்சுவேஷனில் இப்படி தான் பேசுவார், இப்படி தான் செய்வார் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு புரியும், நல்லாவே புரியும். அவர் சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் தான் இது. பட் இவருக்கு உங்கள் மேலே லவ் உண்டு. அதே டைம் இவர் வந்து ஒரு ப்ளே பாய் அந்த சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு பர்சன், ஒரு சீட்டிங் பண்ணுற கேரக்டராக கூட இருக்கலாம். சமன் ஏதோ ஒரு சிச்சுவேஷன், நீங்கள் இப்போ ஒரு செப்ரேஷனில் இருக்கலாம். சரியா? செப்ரேஷன் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த செப்ரேஷன் வந்து ஒரு சடனாக ஆகியிருக்கலாம். இந்த செப்ரேஷன் வந்து யூனிவர்ஸ் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துதுங்கிறதுக்காக இல்லை. யூனிவர்ஸ் எப்போவுமே நம்மளை கஷ்டப்படுத்தாது. அது நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்னா அது நம்ம நல்லதுக்கு தான் பண்ணணும். ஏன்னா நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்கு, நம்ம எவ்வளோ போல்டானவங்க அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான், நம்மக்கிட்ட என்ன பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குங்கிறத புரிய வைக்க தான் யூனிவர்ஸ் வந்து ஒரு சடன் ஒரு செப்ரேஷன் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த உங்கள் விஷயத்தில் வந்து யூனிவர்ஸ் தான் அந்த செப்ரேஷன் கொடுத்துருக்கு. அதாவது சும்மா பேசிகிட்டு இருப்பீங்க, சடனாக ஒரு சின்ன ஃபைட்டு வந்து சடனாக நீங்கள் 2 பேருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு பிரிவு வந்திருக்கும், ஒரு செப்ரேஷன் வந்திருக்கும். சரியா? ஸோ இது வந்து யூனிவர்ஸ் வந்து இந்த செப்ரேஷன் வந்து நடத்துனது. ஓகே, பட் அவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிட்டார் இந்த ரிலேஷன்ஷிப்பை.
உங்ககிட்ட அவருக்கு உங்கள் மேலே லவ் உண்டு. பட் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு ப்ளே பாய் மாதிரி நடந்துகிட்டு இருந்திருக்காரு. ஸோ நீங்கள் உண்மையாக லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அவரை. பட் அது அவர் வந்து புரிஞ்சுக்கலன்னு தான் சொல்லணும். விளையாட்டுத்தனமாக தான் அவர் எடுத்துக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த பர்சனுக்கு மைண்டில் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நாளும் என்னை விட்டு போகாது அப்படின்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ஸோ அதனால சீட்டிங் பண்ணியிருக்கலாம். ஆனால் யூனிவர்ஸ் வந்து எதிர்பார்க்காத டைமில் சடனாக ஒரு செப்ரேஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் செப்ரேட் பண்ணதே யூனிவர்ஸ் தான். அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்போட சீரியஸ் தெரியணுன்னு தான் யூனிவர்ஸ் அப்படி பண்ணியிருக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 2 பேரோட எஃபர்ட்டும் இம்பார்ட்டன்ஸும் இருந்தால், அது சேமாக இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகிருக்கும். பட் ஒரு பக்கம் மட்டும் 100% எஃபர்ட் போட்டு இன்னொரு சைடு வந்து ஒரு 80% எஃபர்ட் இருந்தாலும் அது சக்ஸஸ் ஆகாது. ஓகே, அப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அதை புரிய வைக்க தான் இந்த யூனிவர்ஸ் வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் புரிய வைக்க தான் இப்படி பண்ணியிருக்கலாம். ஓகே, கரண்ட்லி இந்த பர்சன் வந்து ஒரு ஹை மூமெண்ட்டை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கார். ஹை மூமெண்ட்னா நம்ம டவர் மூமெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். அப்படின்னா அந்த டைமில் வந்து அவருக்கு நடக்கிறது எல்லாமே நெகட்டிவிட்டிவாக தான் இருக்கும். எல்லாத்துலேயும் கெரியரில் எதை தொட்டாலுமே நெகட்டிவாக தான் முடியும். எதை தொட்டாலும் பாசிட்டிவே அவருக்கு எதுவுமே ஒரு நல்ல விஷயமே நடக்காது. ஸோ இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் இப்போ அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணாலுமே அது வந்து சக்ஸஸாக முடியாது, ஆப்போசிட்டாக தான் முடியும். அந்த ஃபீலிங்ஸை தான் அவர் இப்போ உங்கள் பர்சன் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கார். ஓகே, ஆனால் நீங்கள் அவரை சேசிங் பண்ண வேண்டாம். ஏன்னா அவர் வந்து ஒரு விஷயத்தில் வந்து இப்போ வந்து ஸ்ட்ரக்காகி நிற்கும்போது நம்ம வந்து அது யூனிவர்ஸ் கொடுத்தது. நீங்கள் அதை சீஸ் பண்ண வேண்டாம். சீஸ் பண்ணும்போது அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவரோட உண்மையான ஒரு ரிலேஷன் கிடைக்காது. பட் அவருக்கு லவ் இருக்குது, ட்ரூ லவ் இருக்குது. இப்போ நீங்கள் சேசிங் பண்ணுறது தெரிஞ்சதுன்னா அவர் வந்து இவங்க நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதோட சீரியஸ்னஸை எடுத்துக்க மாட்டார். ஓகே, அதனால் தயவு செஞ்சு நீங்கள் சேசிங் பண்ண வேண்டாம். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து யூனிவர்ஸ் வந்து செப்பரேட் பண்ணதாகும். ஸோ சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக கடவுள் தந்த ஒரு செப்ரேஷன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் சேசிங் பண்ண வேண்டாம். ஓகே, அவருக்கு ஒரு பல சேஞ்சஸ் யூனிவர்ஸ் கொடுக்கலாம் இந்த இது மூலமாக. சரியா? பட் அவர் இப்போ ரியலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா ஒரு டைமில் கடவுள் எனக்கு ரிலேஷன்ஷிப்பை கொடுத்தாரு, அதை நான் விளையாட்டாக எடுத்துக்கிட்டேன், ரொம்ப ப்ளே பாய் எடுத்தேன், அவங்கள எமோஷ்னலாக அவங்கள ஹர்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு லைஃப்பில் இப்படி ஸ்டக்கு கடவுள் கொடுத்ததுனால தான் நான் ரியலைஸ் பண்ண முடிஞ்சுங்கிறத வந்து அவர் வந்து உணர்ந்துட்டார். சரியா? ஸோ அதனால் நீங்கள் வந்து சேசிங் எதுவுமே பண்ண வேண்டாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். அவர் நல்ல மனுஷனாக ஒரு சேஞ்சஸ் அவருக்கு நடந்துகிட்ருக்கு. சோல் வந்து அவரை கைடன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது. சரியா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் வந்து யூனிவர்ஸ் கொடுக்கணும்னு இவருக்கு மனசில் ஒரு ஹோப் உண்டு. கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு ஒரு சக்ஸஸ் தரும் அப்படிங்கிற ஒரு ஹோப் இவருக்கு நிறையவே இருக்குது. ஆனால் இந்த பர்சன் வந்து கரண்ட் சிச்சுவேஷனில் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு ரிலேஷன் ஆனது அவர் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. எப்போவுமே ஒரு மனுஷனுக்கு எல்லாமே நல்லதாக நடந்துச்சுன்னா அவருக்கு வந்து அந்த இது எதுவுமே தெரியாது. எல்லாமே நெகட்டிவ் வரும்போது தான் அப்போ அவர் கூட யார் இருந்தது, அவருக்கு யார் அன்பை காட்டினது, யார் உண்மையாக இருந்தது, இப்படிங்கிற விஷயங்கள் புரிய வரப்போ இவ்வளோ நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் உங்களோட உண்மையான அன்பை வந்து அவர் ரியலைசைஸ் பண்ணார். அது மேபி யூனிவர்ஸ் வந்து அவருக்கு கொடுத்தது வந்து உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை, மேபி உங்களோட அருமை அவருக்கு புரியணுங்கிறதுக்காக தான் அவர் வந்து இந்த செப்ரேஷன் நடந்திருக்கலாம். ஓகே, ஆனால் அவர் இப்போ கரண்ட்லி வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் உண்டு. ரீயூனியன், ரீகன்சிலேஷன் கண்டிப்பாக உண்டு. இந்த பர்சன் உங்களுக்காக எல்லாத்தையும் பிரேக் பண்ணுவார். ஏன்னா அவர் வந்து இந்த ரிலேஷனில் உங்களோட அன்பு, உங்களோட கேர், உங்களோட சப்போர்ட் எல்லாமே அவர் வந்து 100% புரிஞ்சுக்கிட்டார். இந்த பர்சன் வந்து ஃபேமிலிக்காகவோ இல்லை அடுத்தவங்களுக்காகவோ பயப்படுற ஒரு கேரக்டர் கிடையாது. தனக்கு மனசில் சரின்னு பட்டதை செய்கிற ஒரு ப்ளே பாய் கேரக்டர். ஓகே, யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டாம் நினைக்கிற ஒரு கேரக்டர். அப்போ அந்த மாதிரி கேரக்டர் இப்போ ஒரு யூனிவர்ஸோட கைடன்ஸ் கிடைக்கும்போது அவர் உங்களுக்காக எல்லாத்தையுமே பிரேக் பண்ணுவார். யாரை எதிர்த்து வந்தாலும் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணுவார். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீகன்சிலேஷன், ஒரு ரீயூனியன் உங்களுக்கு கொடுப்பாரு. இதில் வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது. சரியா? ஓகே, இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். T இம்பார்ட்டன்ட், M இம்பார்ட்டன்ட், C இம்பார்ட்டன்ட், R இம்பார்ட்டன்ட், T இம்பார்ட்டன்ட், W இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ஸ் மந்த் பார்க்கலாம். ஜான்வரி,
மார்ச், ஆகஸ்ட், நவம்பர். இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். 6, 2, 5, 9. ஓகே, ஏஞ்சல் நம்பர் பார்க்கலாம். 222. ஓகே, இந்த நமக்கு பார்த்து சிலவங்களுக்கு டவுட் இது என்னென்னு. இப்போ பார்த்த லெட்டர்ஸ், இந்த டேட்ஸு, இந்த மந்த்ஸ், இந்த டைமில் வந்து உங்களுக்கு உங்கள் பர்சனுக்கும் ஃபஸ்ட்டு மீட் லாஸ்ட் மீட் இது மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.